இந்த சம்மர் டைமில் எல்லாருக்குமான ப்ராப்ளம் கேட்டால் சார் ஏசி சில்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படிங்கிறது தான் நிறைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது எடுத்தவொடனே கம்ப்ரஸரு, கண்டென்சரு, கூலிங் காயில், எக்ஸ்பென்ஷன் வால்வ் மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய சில செக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஃபால்ட் இருந்தால் சரி பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இப்போ நான் சொல்கிறதுல ஃபால்ட் இருக்குது. அதில் சரியாக இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க. என்னென்ன பேசிக் செக் பண்ணனா, வண்டியில் ரேடியேட்டர் ஃபேனு சுற்றுதா, அது கூடவே என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சரியான அளவு காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் என்ன டிகிரி போனால் இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகுதுங்கிறத செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 97 டிகிரி செல்சியஸ் வந்தவுடனே ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ரேடியேட்டர் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஓடுறதுனால என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் குறைய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. எப்போனா ஒரு 93 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆனோடனே என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் ரொம்பவே எப்பவுமே ஹையாகவே இருக்குன்னா அப்போ என்ஜின் ஓவர் ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். முதல்ல அதுக்கு ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கலாம், ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லை ரேடியேட்டரில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லை கண்டென்சர்லேயே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கலாம். ஏசி சில்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகலைனா மட்டும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங்கல், எக்ஸ்பென்ஷன் வால்வ்லாம் மாற்றுங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.